மாமியார் கழுவி பாட்டு பாடுதா ஊன்ட்டு கிடக்குது. என்னது வாயை திறக்கணுமா? ஏற்கனவே வாய் திறந்து தானே இருக்கு. திறங்கத்த வாயை திறங்க, வாயை திறங்க. என்னத்த வாய் திறந்துட்டீங்களா? அடியே காலைல உப்புமா எதிரடி செஞ்சு வச்சேன், வாய் ரெண்டு ஒட்டிக்கிச்சிடி. உப்புமா மைதா மாவுல தான் செஞ்சேன். என்னது மைதா மாவுல செஞ்சியா? உனக்குலாம் எங்கேயாவது அறிவு இருக்காடி? உப்புமா எதுல செய்வாங்க? அப்போ இட்லி மாவுல செய்வாங்களா அத்தை? இங்க பாரு, இப்ப நீ என்ன செய்வோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. போயிட்டு சப்பாத்தி குருமாவும் வச்சு எடுத்துட்டு வா. சரி அத்தை. இவெல்லாம் என்னதான் சமையல் கத்துக்கிட்டு வந்திருக்காளோ. என் பையனும் நானும் இவள்கிட்ட நல்லா மாட்டிட்டு முடிக்கிறோம். ஒரு வாய் நல்ல சோறு போறாளா பத்தியா? அத்தை சப்பாத்தி குருமாவும் வச்சுட்டேன் அத்தை. அதாவது ஒழுங்கா வச்சிருக்கேன் இல்ல காலைல செஞ்ச உப்புமா பச மாதிரி வச்சிருக்கியா? இல்லத்தே நல்லா தான் வச்சிருக்கேன். ஆமா உருளைக்கிழங்கு தான் இல்லையே, நீ எதுல குருமா செஞ்ச? ஐயோ அத்தை உருளைக்கிழங்கு தான் ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதை வச்சு தான் குருமா செஞ்சேன். என்னது ஃப்ரிட்ஜில் உருளைக்கிழங்கு இருந்ததா? ஃப்ரிட்ஜில் யாராவது உருளைக்கிழங்கு வைப்பாங்களாடி? அத்தை உருளைக்கிழங்கு ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு, ரவுண்டா உருண்டையா இருந்தது பாருங்க. என்னது அது உருளைக்கிழங்கா? அடிய மருமகளே அது உருளைக்கிழங்கு இல்லடி, சப்போட்டா பழண்டி.